இன்றைய தேவ வார்த்தை 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. இன்றைய வசனம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் வரும் தெய்வீக ஞானத்திற்கும் லௌகீக ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி கூறுகிறதா இருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் உலகத்தில் உள்ள மக்களை 2 கூட்ட மக்களாக பிரித்து காண்பிக்கிறார். கெட்டுப்போகும் மக்கள் மற்றும் ரட்சிக்கப்படுகிற மக்கள் என்று பிரித்து காட்டுகிறார். கெட்டுப்போகும் மக்களோ நித்தியத்திற்கும் தேவனை விட்டு விலகி இருக்க விதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ரட்சிக்கப்படும் மக்களோ நித்தியத்திற்கும் தேவனுடைய மகிமையில் பங்குள்ளவர்களாய் இருப்பதற்கு விதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் கூட்ட மக்கள், அதாவது கெட்டுப்போகும் மக்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவை பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவர்கள் முட்டாள்களாக தெரிகிறார்கள் என்று பவுல் கூறுகிறார். பெரிய அளவில் பேசுகையில் தெய்வ பக்தி இல்லாத மக்கள் விசுவாசிகளையும் அவர்கள் விசுவாசத்தையும் புத்தி இல்லாதவர்கள் என்று நினைக்கிறார்கள். மற்றொரு கூட்ட மக்களோ கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்கள். சிலுவை தேவனுடைய மிகவும் வல்லமையான செயல் என்பதை புரிந்து கொண்டவர்கள். கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் இந்த வல்லமையான செயல் இல்லாமல் தொலைந்து போனவர்களாகவும் நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருப்பார்கள் என்பதையும் புரிந்து கொண்டார்கள். வசனத்தின் முதல் பகுதியில் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையின் ரட்சிப்பை நிராகரிக்கிறவர்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டவரின் கிரிகைகள் மூலம் ரட்சிக்கப்படுவது என்ற சிந்தனை பைத்தியமாயிருக்கிறது. பவுல் நாட்களில் பொது மரண தண்டனைக்காக ரோமர்களால் பயன்படுத்தப்பட்டதுதான் சிலுவை. அது ரோம பேரரசில் அவமானகரமான குற்றங்கள் மற்றும் வல்லமையற்றதற்கான ஒரு அடையாளமாகவே இருந்தது. நாத்திகத்தின் பலனாக கிரேக்கம் மற்றும் ரோம கலாச்சாரங்களில் கிறிஸ்துவின் சிலுவை பைத்தியமாய் தெரியவில்லை. உண்மையில் அவர்கள் எல்லாவித கடவுள்களையும் இயற்கை மற்றும் மனிதர்களின் வல்லமை போன்ற எல்லாவற்றையும் நம்பினார்கள். பாகன் கலாச்சாரத்திலேயே கிறிஸ்துவின் சிலுவை பைத்தியமாய் இருந்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். மற்ற குற்றவாளிகளை ரோமர்கள் சிலுவையில் அறைந்தது போல 21ஆம் நூற்றாண்டில் வாழும் நம் காதுகளுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் மதம் சார்ந்ததாகவும் உயர்ந்ததும் உன்னதமாகவும் தெரியலாம். ஆனால் 1ஆம் நூற்றாண்டில் சிலுவையை பற்றிய உபதேசத்தை சொல்வது மின்சாரம் பாய்ந்த நாற்காலியைப் போல இருந்தது. மோசமானதை தவிர அத்தகைய மின்சாரம் பாய்ந்த நாற்காலி மிகவும் கொடூரமான, அவமானப்படுத்தப்பட்ட, தளராத மரணத்தின் கருவியாக இருந்தது. கெட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது என்பது ஆச்சரியப்படுகிறதற்கு ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகள் அறியவும் மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரத்யேகமான வசனம் அவ்விசுவாசிகளும் பெயர் கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளைப் போல நினைக்கவும் செயல்படவும் மாட்டார்கள் என்பதை தெளிவாக சொல்கிறது. பிரச்சனை அறிவு சார்ந்ததாகவோ அல்லது நீதிக்குரியவைகளை பற்றியோ அல்ல. காரணங்களும் மற்றும் சாட்சிகளும் தேவனுக்கு நேராக வழி நடத்துகிறது. ஆத்மீகத்திற்கான முக்கியமான வித்தியாசம் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படாதவர்கள் ஆத்மீக முன்னோக்கில் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்திற்கு நன்றி. தேவனுடைய சத்தியங்களை நம்புவதற்கான ஒரே வழி கிறிஸ்துவில் வைத்திருக்கும் விசுவாசம் மூலம் வரும் ரட்சிப்பும் அவருடைய திட்டம் என்பதை சேர்த்து அவருடைய ஆவியானவர் மூலமாகவே மட்டுமே அவர் தொடர்பு கொள்கிறார். பவுலின் வேலை என்னவென்றால் அத்தகைய ஆத்மீகத்தை விசுவாசிப்பவர்களுக்கு அதன் பொருள் என்ன என்று புரிய வைப்பதாகும். ஆனால் அவரால் யாரையும் அதை விசுவாசிக்க செய்வது அவரால் முடியாத காரியம் என்பதை அவர் நன்கு அறிந்தார். அறிவார்ந்த ஞானமும் மனிதனின் காரணங்களும் இத்தகைய விசுவாசத்தை உண்டாக்க முடியாது. சிறப்பம்சமாக அவர்களால் உண்மையை கொடுக்க முடியும், அவ்வளவுதான். மனித உணர்வுகளையும் மனித காரணங்களையும் வைத்து தேவனுடைய ஆத்மீக சத்தியங்களான பாவம், ரட்சிப்பு, கிறிஸ்து அவர் மக்களுக்கு யார் போன்ற வெளிப்பாடுகளை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மீக பிரச்சனைகளை விசுவாசிகள் கையாள்வது போல தெய்வ பக்தி அற்றவர்கள் கையாள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு அறிவுக்கு பொருந்தாத ஒரு விஷயம். தேவ ஆவி இல்லாதவர்கள் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாய் இருக்கவே முடியாது.
இதனால்தான் ஜெகோவா விட்னஸ், இயேசு மட்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் கூட்டம் மற்றும் தேவனின் ஆவியானவரை நிராகரிப்பவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவர்கள், கெட்டுப்போகிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தின் அடுத்த பகுதியில், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அற்புதமான செய்தியாய் இருந்தாலும் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. இதை விசுவாசித்து ரட்சிக்கப்படுபவர்களுக்கு சிலுவையின் உபதேசம் தேவபலனாய் இருக்கிறது. உண்மையான சத்தியத்தை பிரசங்கிக்கும் போதும் அதை விசுவாசத்துடன் பெற்றுக்கொள்ளும் போதும் அது உள்ளார்ந்த வல்லமையுடையதாய் இருக்கிறது. உண்மையான சுவிசேஷத்தை கேட்கும் போதும் விசுவாசிக்கும் போதும் அதுவே நம் வாழ்வில் தேவபலனை கொண்டு வருகிறது. சிலுவை உபதேசம் இல்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது அப்போஸ்தலர்களுக்கு இயலாத காரியமாகவே இருந்தது. ஆகையால் மிகவும் உயர்ந்த ஒழுக்கங்களை பற்றி பிரசங்கிப்பது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. உலகளாவிய தேவன் தந்தையாக இருக்கிறார் என்று பிரசங்கிப்பதும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. மற்றும் உலகளாவிய தேவன் நம் சகோதரராய் இருக்கிறார் என்று பிரசங்கிப்பதும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை. சுவிசேஷம் என்றாலே அது சிலுவையின் உபதேசத்தை பற்றியே ஆகும். உண்மையான விசுவாசிகளாகிய நாம், உண்மையான கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். இன்னும் உண்மையான அர்த்தம், உண்மையான விசுவாசிகள் இந்த பூமியில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார்கள். அவர் நம்மில் இருப்பதால் நாம் எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் கிறிஸ்துவின் நற்கந்தத்தை சக விசுவாசிகளுக்கும் அவ்விசுவாசிகளுக்கும் ஒரே மாதிரி பரவச் செய்கிறோம். உண்மையான விசுவாசிகளாகிய நாம், உண்மையான கிறிஸ்தவர்களாகிய நாம் சிலுவையில் அறையப்பட்ட இரட்சகரை மையமாக வைத்து அமைந்திருக்கும் சுவிசேஷத்தை குறித்து சொல்ல வெட்கப்படுவதே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியான சுவிசேஷத்தில்தான் உள்ளார்ந்த வல்லமை இருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். சுவிசேஷத்தின் விளைவு வாழ்வு அல்லது மரணம் என்ற இரண்டிற்கும் கிரியை செய்கிறது. ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்டவர்களுக்கும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இல்லாமல், பாவ மன்னிப்பு இல்லாமல் கெட்டுப்போகிறவர்களுக்கும் அது பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கின்றது. சிலுவையின் உபதேசமே தேவ வல்லமை மற்றும் தேவ ஞானம் ஆகும். எல்லா துதியும் மகிமையும் சதா காலங்களுக்கும் அவர் ஒருவருக்கே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.